மன்மதன் அம்புகளை கொண்டு சிவபெருமானின் தியானத்தை கலைக்க முயன்றபோது நெற்றி கண் திறந்து மன்மதனை எரித்தார். அவனுடைய சாம்பலிலிருந்து ஒரு சக்தி வாய்ந்த அரக்கன் பண்டாசுரன் தோன்றினான். தேவர்களை வென்று அவன் தனது ராணியரான வஜ்ரமுகி மற்றும் கேசினியுடன் திரிபுரம் எனும் அரக்க உலகத்தில் ஆதிக்கம் செலுத்தினான். பண்டாசுரன் மிகப்பெரிய தவம் செய்து பிரம்மாவிடம் யாராலும் வெல்ல முடியாதவனாக இருக்க வேண்டும் என வரத்தை பெற்றான். இந்த வரத்தினால் இந்திரன், விஷ்ணு மற்றும் சிவன் ஆகியோரால் பண்டாசுரனின் அங்கங்களை அழிக்க முடியாது. கடைசியாக அனைத்து தேவர்களும் பார்வதி தேவியை நாடினர். பார்வதி தேவியின் சக்தி முழுமையாக திரண்டதும் அவள் காமாட்சி, லலிதா, துர்கா ஆகிய சக்திகள் இணைந்த வடிவமாக தோன்றி மந்திர சக்தியாலான தெய்வீக ரதம் சம்பூரண கல்ப விருட்ச ரதம் மீது ஏறினாள். அவளுடன் அஷ்டமாதர்கள், வாராகி, மாதங்கி மற்றும் பல சக்தி தேவதைகள் சேர்ந்தனர். அவள் ரதத்தின் குதிரைகள் சூரியன், சந்திரன், அக்னி மற்றும் வைரவ சக்திகள் என வெளிப்பட்டன. பண்டாசுரன் பார்வதியின் வருகையை உணர்ந்து தனது 3 மகா அரண்களையும் மந்திர கோட்டைகளும் உருவாக்கினான். முதல் அரண் மந்திர சக்தி சேனைகளான இரும்பு கோட்டை 2ஆம் அரண், மாயை, சூழ்ச்சி, தந்திரங்களை கொண்டு வெள்ளி கோட்டை 3ஆம் அரண், அழியாத சக்தியான பொன்கோட்டை அவன் தனது ராணிகள் வஜ்ரமுகி மற்றும் கேசினியுடன் பார்வதியை வீழ்த்த முயன்றான். பண்டாசுரன் தனது மாயை சக்தியால் 1000 பிரதிகளாக உடலமைத்தான். அவன் பார்வதியின் சேனையில் நுழைந்து அவளது வீரர்களை மிரட்டினான். பார்வதி தனது ஞான சக்தியால் அவனது அனைத்து பிரதிகளையும் கண்டறிந்து திக்பாலகர்கள் மூலம் அவற்றை அழித்தாள். அவள் ஸ்ரீயந்திர சக்தி கொண்டு பண்டாசுரனின் மாயையை முறியடித்தாள். பண்டாசுரன் தனது கார்கோடக பாசம் வீசினான். பார்வதி தனது அங்குசம் கொண்டு அதனை அழித்தாள். அடுத்ததாக பண்டாசுரன் வஜ்ராஸ்திரம் வீசியான். பார்வதி தனது திரிசூலம் கொண்டு அதை உடைத்தாள். பார்வதியின் அஷ்டமாதர்கள் வாராகி பண்டாசுரனின் இராணிகளை அழித்தாள். மாதங்கி பண்டாசுரனின் பிரதிகளை முறியடித்தாள். நாராயணி அவனது சேனைகளை அழித்தாள். காலராத்திரி அவனது யாகங்கள் அனைத்தையும் முறியடித்தாள். இப்போது பண்டாசுரன் மிகவும் கோபமடைந்தான். அவன் தனது சக்திகளை முழுமையாக வெளிப்படுத்த சூரியன், சந்திரன் இரண்டும் மறைந்தன. முடிவில் பார்வதி சக்தியை உச்சகட்டத்துக்கு எடுத்தாள். பார்வதி தேவியின் சக்தி தன் உச்சத்தில் இருந்தது. அவள் காளி வடிவம் எடுத்தாள். அவள் காலபஞ்சக அஸ்திரம், அதாவது 4 யுகங்களின் இறுதி சக்தி கொண்டு பண்டாசுரனை வானத்தில் தூக்கி எறிந்தாள். கடைசியாக மகாகால யாகம் அவனை அழியாமலாக்கும் எண்ணி செய்தான். பார்வதி தனது காமாட்சி சக்தி கொண்டு அவன் சக்தியையே தன்னுள் உறிஞ்சினாள். இறுதியாக அவள் தனது திரிசூலத்தை பண்டாசுரனின் இதயத்தில் பாய்ச்சினாள். பண்டாசுரன், ஓம் லலிதாம்பிகே, நீயே பராபர சக்தி என்று கத்தினான். அவன் உடல் எரிந்து சாம்பலானது. போருக்குப் பின் தேவர்கள் மகிழ்ந்தனர். பார்வதி திரிபுர சுந்தரி என்ற பெயரில் போற்றப்பட்டாள். உலகம் மீண்டும் தர்ம நிலைக்கு திரும்பியது. அகந்தை கொண்டால் வீழ்ச்சி நிச்சயம். சக்தி வாய்ந்ததை வீழ்த்தும். இறைவனிடம் சரணாகதி அடைவது செய்வதே சிறந்த வழி.